இப்படி ஒரு அற்புதமான ஒரு கூட்டத்தை, பெரும் கூட்டத்தை சம்பாதிச்சிருக்கீங்க சூர்யா சார். நீங்க வந்து அது ரொம்ப ஒரு கடந்து போற ஒரு வார்த்தை அல்ல. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 6700 குடும்பங்கள், ஒரு குடும்பம் 2 குடும்பம் இல்லை. நீங்க பல கிராமங்களுக்கு, நான் பல கல்லூரிகளுக்கு போயிட்டு இருக்கேன், முதல் தலைமுறை பட்டதாரிகளோடு பேசிட்டு இருக்கிறேன். எல்லா இடங்களிலும் நான் பேசுகிற எல்லா இடங்களிலும் இந்த கல்வியை பெறுவதற்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது, அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு ஆரம்பித்து பல விஷயங்களை வச்சுருக்கிறாங்க. அந்த கனவுகளுக்கான குறைந்தபட்சமாக அந்த அப்பா அம்மாவுக்கான ஒரு சுயமரியாதையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கல்வியை கொடுத்துருக்கோம். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். இருக்கிறதுலேயே ஒரு தனி மனிதருக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று நான் நினைக்கிறது, இன்னைக்கு இத்தனை பிள்ளைகள் இங்கே நிற்கிறாங்க, 67% அகரமில் படித்தவங்களில் மாணவிகள் இருக்கிறாங்க. கல்வியை பற்றி, அறிவை பற்றி, அதிகாரத்தை பற்றிலாம் நிறைய சொல்லிட்டாங்க. நான் அதை விட இன்னொன்று ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். சிவகுமார் சார் என்ன செஞ்சுருக்காங்க, சூர்யா சார் என்ன செஞ்சுருக்காரு, கார்த்தி சார் என்ன செஞ்சுருக்காரு, என் நண்பன் ஞானவேல், ரொம்ப பெருமையாக இன்றைக்கி நிகழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு அவரை மேடையில் பார்க்கும்போது. ஜெயஸ்ரீ ஆகட்டும், இவங்களாம் செஞ்ச மிக முக்கியமான ஒன்று இருக்குது. எந்த சமூகத்தில், எந்த நண்பர்கள் மத்தியில், எந்த உற்றார் உறவினர்கள் மத்தியில் நிராகரிக்கப்பட்ட இடத்தில் பெற்றோர் இருந்தார்களோ, எங்கேயெல்லாம் ஒதுக்கப்பட்டிருந்தார்களோ, கல்விக்காக உதவிக்காக போய் நின்றுப்பாங்க, ஒவ்வொரு இடமா போய் நிற்பாங்க. பல நேரங்களில் ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற, அதிகம் படிக்க வைக்க வேணாம், கல்யாணம் பண்ண முடியாதுன்னு தொடங்கி பல காரணங்களை சொல்லி பெண் பிள்ளைகளுக்கான கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகம். அங்கே இத்தனை பிள்ளைகளை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய கல்விங்கிறது வெறும் கல்வி அல்ல, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுயமரியாதையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. எங்கே நிராகரிக்கப்பட்டார்களோ, எந்த சமூகத்தில் நிராகரிக்கப்பட்டார்களோ அங்கே தலை நிமிர்ந்து நடப்பதற்கான ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. 6700 குடும்பங்கள் வெறும் கல்வி பெறலை, நமக்கான சுயமரியாதையை பெற்றிருக்கிறோம். இந்த கல்வியின் மூலமாக ஒரு அதிகாரம் கிடைச்சிருக்குது. அந்த அதிகாரத்தின் மூலமாக நான் தலை நிமிர்ந்து நடக்கிறேன்னு நம்ம பிள்ளைகள் போகும்போது எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டாங்களோ அந்த பெற்றோர் அவ்வளோ தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சுயமரியாதையை நீங்கள் கொடுத்துருக்கீங்கிறதா நான் ஆகப்பெரிய விஷயமா பார்க்குறேன். அகரம் கொடுத்ததோ, சூர்யா சார் கொடுத்ததோ, சிவகுமார் சார் கொடுத்ததோ கல்வி மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளுக்கு, அந்த குடும்பத்திற்கு, இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தையும் அதன் மூலமாக ஒரு சுயமரியாதையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அதற்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்தும். மிகப்பெரிய ஒரு வேலை அது. 6700 குடும்பங்கள், ஒரு குடும்பம் 2 குடும்பம் இல்லை. நீங்கள் பல கிராமங்களுக்கு, நான் பல கல்லூரிகளுக்கு போயிட்டு இருக்கேன், முதல் தலைமுறை பட்டதாரிகளோடு பேசிட்டு இருக்கிறேன். எல்லா இடங்களிலும் நான் பேசுகிற எல்லா இடங்களிலும் இந்த கல்வியை பெறுவதற்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது, அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு ஆரம்பித்து பல விஷயங்களை வச்சுருக்கிறாங்க. அந்த கனவுகளுக்கான குறைந்தபட்சமாக அந்த அப்பா அம்மாவுக்கான ஒரு சுயமரியாதையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கல்வியை கொடுத்துருக்கோம். அகரம்லேருந்து 2 விஷயம் நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய தொடர்ச்சியாக நான் பேசக்கூடிய எல்லா இடங்கள்லையும் கல்வி சொல்லல்ல ஆயுதம், இதான் என்னுடைய தலைப்பாக வச்சுருக்கிறேன். கல்வியே ஆயுதம் தான், வேறு வார்த்தைகளில் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த கல்வி அப்படிங்கிறது வந்து அதை தாண்டி இன்னொரு விஷயத்த சொல்லுது. சூர்யா சார் சொன்னார், அகரத்துடைய ஒன்லைனர் அதுதான், அறம் செய்ய விரும்பு. அன்பா, அறிவா, அறமா அப்படின்லாம் பட்டிமன்றம் நடத்துவாங்க. நான் எப்போதுமே நம்பக்கூடிய ஒன்று, அறம் ஆக சிறந்தது. ஒரு மனிதனை அறம் சார்ந்து நாம் வளர்க்குறோன்னா அதை விட வேறு ஒன்று சமூகத்திற்கு தேவையில்லை. பெரிய வெற்றியாளர்கள் இருப்பாங்க, அன்போடு இருக்கலாம், அறிவோடு இருக்கலாம். வள்ளுவர் பெருந்தகையே அன்பையும் அறிவையும் அறத்துப்பாலில் தான் வச்சிருக்கிறாரு. இதை உள்ளடக்கியதாக அறம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு அறம் வாய்ந்த 6700 பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. சமூகத்தின் மீது சக மனிதனை நேசிக்கக்கூடிய, அந்த சக மனிதனை நேசிக்கிறது தான் அறம் நான் நினைக்கிறேன். சக மனிதனை நேசிப்பதன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அறம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் சூர்யா சார் அவரோட உயரத்திலிருந்து யோசிச்சாரு. இன்னைக்கு 6700 பேர். இதற்கு முன்னதாக நண்பன் ஞானவேல் வாழை அப்படின்லாம் தொடங்கி பல ஆண்டுகளாக சக மனிதனை நேசிப்பது அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குறைவாயிட்ட ஒரு காலத்தில் சக மனிதனை நேசிப்பது தான் சமநீதின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சமூக நீதினு நினைக்கிறேன். இதில் எந்த அரசியலும் நான் சொல்லலை. சக மனிதனை நேசிக்கக்கூடிய நிறைய மனிதர்களை உருவாக்கி இருக்க அறம், பல்லாயிரக்கணக்கான மனிதர்களை உருவாக்கி இருக்குது. அதன் மூலமாக லட்சக்கணக்கான மனிதர்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ரொம்ப கமல் சார் சொன்னார், வன்மம் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் ரொம்ப அழகாக, அன்பா, அறிவா, அதை தாண்டி அறம் சார்ந்த மனிதர்களை உருவாக்குறோம் அப்படிங்கிறது அகரத்துடைய ஆகப்பெரிய வெற்றின்னு நான் பார்க்குறேன். அகரம் இந்த சமூகத்திற்கு, தமிழ் சமூகத்திற்கு அல்லது இந்திய சமூகத்திற்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை நான் பார்க்கறது அறம் சார்ந்த மனிதர்களை உருவாக்குவது. எல்லாருமே சொல்கிறாங்க, மீண்டும் வந்து நான் இந்த அகரம்காக நான் வந்து பணியாற்ற வருகிறேங்கிறதே அறம் சார்ந்த பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அப்படிதான்
நான் எப்போவுமே நம்புறது அழகு அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அறிவு தான் அழகு. அந்த அறிவு தான், அறிவே அழகு அதுவே அதிகாரம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த அறிவே இன்னும் பேரழகாகும் எப்படின்னா அது பகுத்தறிவாக மாறும்போது பேரழகாக மாறும். அப்படி பேரழகான பலரை மேடையிலும் அறிவார்ந்த பலரை மேடைக்கு எதிரிலையும் பார்க்குறேன். இப்படி ஒரு அற்புதமான ஒரு கூட்டத்தை, பெரும் கூட்டத்தை சம்பாதிச்சிங்க சூர்யா சார். நீங்கள் அது ரொம்ப ஒரு கடந்து போகிற ஒரு வார்த்தை அல்ல. கார்த்தி சாரோட நான் நிறைய பேசிகிட்டே இருக்கிறோம். அவருக்கு சமூகம் பற்றிய அக்கறை எனக்கு தெரியும். இப்படி அக்கறையான பிள்ளைகளை பெற்ற பெருமைக்குரிய அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மிகப்பெரிய இந்த அறம் சார்ந்த பயணம் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளுக்கு நீடிக்கணும். அது மூலமாக தமிழ் சமூகத்தில் இன்னும் பெரிய மாறுதல்களை அகரம் உண்டாக்கும். அகரத்தினுடைய ஆகப்பெரிய வெற்றி நான் நினைக்கிறது சுயமரியாதையோடு பல மனிதர்களை இந்த சமூகத்தில் நடத்துவதற்கு நீங்கள் பெரிய விதை போட்டிருக்கீங்க. அந்த விதைக்கு நன்றி, வணக்கம். நம்ம அகரம் தம்பி தங்கைகள் பண்ணியிருக்காங்க இதைய. ஷெரீஃப் மாஸ்டர் ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு வாட்டி அகரம் பில்டிங் வந்தீங்க, ஜெயஸ்ரீ அன்னைக்கு உங்களை பிடிச்சாங்க. இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு ஈவெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஜெயஸ்ரீ, தேங்க்யூ ஜெயஸ்ரீ, ஷெரீஃப் மாஸ்டர் பிடிச்சதுக்கு. 15 வருஷத்தோட பயணத்தோட ஒரு அழகான ஒரு நிறைவு நாள், ரொம்ப அழகான ஒரு மாலை பொழுது எல்லாத்தினாலையும் நம்மளுக்கு நடந்திருக்கு. கல்விங்கிறது வெறும் அறிவு மட்டும் கிடையாது. அது ஒரு செயலா பார்க்குறேன், அன்பு நிறைந்த ஒரு செயலா பார்க்குறேன். தகுதியான முதல் தலைமுறையைச் சேர்ந்த மாணவர்கள் கல்லூரிக்கு போய் பட்டப்படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா கல்லூரிகள், நிறையா நன்கொடையாளர்கள், நிறையா நிறுவனங்கள், நிறையா தன்னார்வலர்கள், அத்தனை மென்டர்ஸ், அத்தனை தன்னார்வலர்கள் நம்மளுக்கு அவங்களோட நேரத்தை கொடுத்துருக்காங்க, அவங்க நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க, அவங்க பொருளை கொடுத்துருக்காங்க, அவங்களோட அர்ப்பணிப்பை கொடுத்துருக்காங்க. ஏன் மாதம் 300 ரூபா அப்படின்னு உங்களை முன்ன பின்ன தெரியாதவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு மாதம் அந்த 300 ரூபா கொடுத்து நீங்கள் எப்பயாவது படிச்சிடணும் அப்படின்னு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக நிறைவேற்றிருக்கீங்க. அது நான் ஏன் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா, நீங்கள் வெறும் ஒரு காலேஜுக்கு போய் நல்ல மார்க் வாங்கி ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பளம் வாங்கி உங்கள் குடும்பத்தை மட்டும் ரொம்ப நல்லபடியாக பார்த்துட்டு உங்களால் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு வளர்ச்சியை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது ஒரு பெருமையை கொடுத்துருக்குமா அப்படின்னா அது தெரியல. ஆனால் நீங்கள் கமல் சார் அவர்கள் சொன்ன மாதிரி 20-22 வயசுலேயே மற்ற மாணவர்களை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துக்காக, உங்களை மாதிரியே கஷ்டப்படுற மாணவர்கள் மறுபடியும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அகரமில் நீங்கள் வாலண்டியர்ஸாக சேர்ந்துருக்கீங்க. அலுமினைஸ் திரும்பி தம்பிகளை தங்கைகளை கைப்பிடிச்சி மேலே தூக்கியிருக்கீங்க. கார்த்தி சொன்ன மாதிரி இன்னும் நிறையா மாணவர்கள் மாணவிகளுக்கு இந்த உதவி தேவைப்படுது. அவங்க இன்னும் இருட்டில் இருக்காங்க. இன்னும் இதே மாதிரி வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வர வேண்டியது இருக்குது. இதே மாதிரி இந்த விளக்கு திரும்பி எல்லாருக்கும் பகிர வேண்டிய நேரம் இன்னும் இருக்குது. நான் அகரம் ஆரம்பிக்கும் போது 2006 கேட்ட கேள்வி தான். இப்பவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்களா, கல்லூரிக்கு போகாத பட்டப்படிப்பு படிக்காதவங்க இன்னும் ஒரு குடும்பத்தில் இருக்காங்களா அப்படின்னு தெரியாமல் கேட்ட கேள்வி தான் அகரம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு. இப்போது 2025 பேசிகிட்டு இருக்கோம். 2026 இதே மாதிரி முதல் தலைமுறை மாணவர்கள் இருப்பாங்க. ஒரு தங்கைக்கு எல்லா ஆர்வமும் இருக்கும், ஆனால் ஒரு காலேஜ் அப்ளிகேஷன் வாங்குற கூட காசு இருக்காது. அப்பா அம்மா கூட வேலைக்கு நீ வர வேண்டாம் படின்னு சொல்லுவாங்க, ஆனால் பணம் மட்டுமே அவங்களுக்கு ஒரு தடையாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு மறுபடியும் இது ஒரு அப்பீலாக வைக்கிறேன். அகரம் இருக்கவங்க நிச்சயமாக மறுபடியும் அவங்க உறுதிமொழியில் சொன்ன மாதிரி ஒருத்தரையாவது படிக்க வைப்பாங்க. இதை லைவாக பார்த்துட்டு இருக்கவங்க மற்றவங்க உரிமையோட கேட்குறேன், ரொம்ப உரிமையோட கேட்குறேன், மாதம் 300லையாவது உங்களோட பங்கு இருக்கணும் அப்படின்ட்டு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அது சரியான மாணவரை போய் சேரும், சரியான மாணவியை போய் சேரும், அவங்களோட வாழ்க்கையும் இந்த மாதிரி மாறும். ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் அகரம் பற்றி தெரியாதவங்களோ இல்லாட்டி அகரமில் எப்படி பண்ணலாம்னு நினைக்கிறவங்களோ மாதம் 300 அப்படிங்கிற ஒரு நாளைக்கு 10 ரூபா
ஒரு மாதத்தில் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அது 300 ரூபா மாறும். அது ஒரு மாணவி ஒரு மாணவன் அவங்களோட குடும்ப சூழலை வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்கள வேற ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உங்கள் மூலமாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா, உங்களோட நேரத்தை கொடுங்க. இன்னும் விமன் வாலண்டியர்ஸ் எங்களுக்கு நிறைய வேணும். வி ரியலி நீட். நிறைய பெண்கள் வந்து வாலண்டியர்ஸாக வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவங்களோட மாற்றம் வந்து அவ்வளோ கண் கூட பார்த்துருக்கோம். வி ரியலி நீட் லாட் ஆஃப் விமன் வாலண்டியர்ஸ், மென்டர்ஸ் அகரம்க்கு. இல்லாட்டி உங்களோட திறமையை கொடுங்க, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த பகிருங்க, உங்களோட அறிவை கொடுங்க, உங்களோட அனுபவத்தை கொடுங்க, ஏதாவது ஒரு வகையில் கொடுங்க. இது எதுவுமே பண்ண முடியலையா, எங்கே இருந்தாலும் அகரத்துக்கு உங்களோட அன்பும் ஆசீர்வாதமும் என்றைக்குமே தேவை. கல்விங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஆயுதம். அகரமில் என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த குடும்பத்தில் நான் ஒருத்தனாக இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். கல்வியே கல்வியே ரொம்ப நன்றி. பத்திரமா வீட்டுக்கு போங்க. இது வாலண்டியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு ப்ரோக்ராம். எல்லாருக்கும் ஷட்டில் பஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. சீக்கிரமாக இருட்டிடும். ஸோ பொறுமையாக, மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல், குறிப்பாக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அழகாக நம்ம வெளியில் போயிட்டு பஸ்ஸில் ஏறுவோம், பாதுகாப்பாக திரும்பி வீட்டுக்கு போவோம். மனம் போல் வாழ்க்கை, நினச்சது எல்லாமே நடக்கும். ஓகேயா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுரா, ரொம்ப சந்தோஷம். ஹேட் லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ். எனக்கு பேச முடியல, கண் கலங்குச்சு, அதெல்லாத்தையும் அடக்கிட்டு நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சல்யூட், ஹேட்ஸ் ஆஃப். உங்களோட விடாமுயற்சிக்கு அகரம் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுது, உங்களை நினைச்சு அவ்வளோ பெருமைப்படுது. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.